இப்போ தமிழகத்துல தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாருனாக்கா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாக்கா 234 எம்எல்ஏக்கள்ல 118 எம்எல்ஏக்களை வச்சு மெஜாரிட்டி காமிச்சாதான் தமிழகத்தை ஆள முடியும். அப்படி பார்த்தாக்கா தமிழக வெற்றி கழகம் 107 எம்எல்ஏக்கள் தான் வச்சிருக்காங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 12 எம்எல்ஏக்கள் இன்னுமே வேணும் தமிழக வெற்றி கழகத்துக்கு. இந்த கட்சிகள் கிட்ட இருந்து தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 12 எம்எல்ஏக்களையும் கூட்டிட்டு வந்தாதான் தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆக முடியும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குதுனாக்கா டிஎம்கே கிட்டயும் போய் பேச முடியாது. அப்ப மற்ற வழி என்ன இருக்குதுனாக்கா ஒரே வழி ஏடிஎம்கே கிட்ட பேசுறது மட்டும்தான். இல்ல நாங்க ஏடிஎம்கே கிட்ட இருந்து 12 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாக்கா அது முடியாத காரியம். அப்படியே அந்த 12 எம்எல்ஏக்கள் வந்தாலுமே அவங்களுடைய எம்எல்ஏ பதவி என்பது பறிபோகும். எதன் அடிப்படையில்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ். அப்படியே ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு வந்தாலுமே 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் வரணும். அப்படின்னு பார்த்தாக்கா 47 இடங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கு. அப்படின்னா 3/2 பங்கு 23 எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு வரணும். இல்ல நாங்க ஏடிஎம்கே கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டோம் அப்படின்னாக்கா 75 வருஷம் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடக்கும். அது என்னன்னாக்கா ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான நிறைய வேலைகளை நடத்துவாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு பிரச்சனையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ.